அனைவருக்கும் வணக்கம். இது மணிகண்டன். ஃபோட்டோஷாப் இன்னைக்கு அந்த டாபிக் தான் கொண்டு போகிறோம். ஃபோட்டோஷாப்ல வந்து ஒரு நாளும் அற்புதமான கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு செகண்ட்ல புதுசாக ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் அதுக்கப்புறம் அதோட பிரமிப்பா அடுத்தது கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் டெஸ்ட் இமேஜ் நெட்டில் ஒரு 5 படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 5 படம் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த 5 படமும் லென்த்தாக தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த 5 படமும் லென்த்தாக தான் இருக்குது. ஸோ இந்த லென்த்தான படத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நம்ம இதை ரிடியூஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஸ்டாம்ப் டூல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த பேக்ரவுண்ட், இப்போ சென்டராக இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, பாசிபிலிட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஷாப் சிசியை பொறுத்த வரைக்கும் அது பாசிபிலிட்டி தான். எப்படி நம்ம அதை செய்யலாம், ஸோ இது பாசிபிள் ஆகுதா ஆகலையான்றதை வந்து தான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபோட்டோஷாப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா கஷ்டமான ஒரு இமேஜ் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எளிமையான முறையில் காமிச்சாதான் உங்களுக்கு புரியாது என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன். அது ஏன் சார் இந்த படத்தை எடுக்கிறீங்க, இந்த படத்தை எடுக்கக்கூடாதா, இல்லை இந்த படத்தை எடுக்கக்கூடாதா, இல்லை இந்த படத்தை எடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அப்படியே ஷோ பண்ணுறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த பேக்ராப்னுடைய சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இந்த ஏரியாவை மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த ஏரியாவில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஸோ சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த படத்தை கொண்டு வந்து உள்ள ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 1080 நான் வீடியோ எடிட்டிங் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த சைஸ்க்கு வந்து நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1920 1080. ஸோ ரெசல்யூஷன் வந்து 72 டிஃபால்ட்டாக இருக்குது. எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200 வச்சுக்கிறேன். வச்சு ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி உள்ளே வந்துருக்கு பிளாங்காக வந்துருக்கு. 1920 1080க்கு உள்ள பிளாங்காக ஒரு வீடியோ ஃபைல் சைஸ் வந்துருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய படம் லென்த்தாக இருக்குது. நான் எடுத்து வந்து உள்ளே ஃபில் பண்ணுறேன். உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் சென்டரில் வைக்க போகிறேன். ஸோ சென்டரில் நான் வைக்கிறேன்னா நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்டரில் நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு எப்பயுமே நம்ம வீடியோக்கு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகணும். எப்படின்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாங்க் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் பிளாங்க் ஏரியாவும் இந்த ஒயிட் பிளாங்க் ஏரியாவும் எனக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ், இந்த சைடில் இருக்கக்கூடிய காலி இடம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சம்திங் சிம்பிளான விஷயம் தான். இதை என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம், அப்படியே இதை வந்து ட்ராக் பண்ணுவோம். இப்படி எடுத்து வந்து இதை காப்பி பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஏரியாவை லைட்டாக மெர்ஜ் பண்ணி விடுவோம். அதாவது தட் மீன் வாஷ் பண்ணி விடுவோம். ஸோ இது அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் டூல் எடுத்துக்குவோம். ஸ்டாண்ட் டூல் எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஏரியாவை மட்டும் ப்ரெஷ்ஷை பெருசாக ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்போ எளிமையாக எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த படத்தை மேலே இருக்க படத்தை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே நான் இருக்க படத்தை ஜஸ்ட் நான் அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சி நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ண உடனே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த படம், இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும், இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் மேலே இருக்கக்கூடிய செலக்ட் ஏரியாவில் போயிட்டு இன்வெர்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். இன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ ஷார்ட் கட் அங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெர்ஸ் பண்ணுறேன். இதை இன்வெர்ஸ் பண்ணால் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே தான் இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய அந்த காலியாக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் அது எடுத்துக்கிச்சு இல்லையா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எகைன் செலக்டில் உள்ள வர மாடிஃபை உள்ள வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்ட் அப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பெண்டனுடைய சைஸ் வந்து பிக்சல் வந்து 5 இருக்குது. டிஃபால்ட்டாக 1 இருக்கும். நான் 5 வச்சுருக்கேன். ஸோ நான் 5 வச்சுக்கிட்டேன். அப்படியே ஓகே பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அகைன் மறுபடியும் நான் போய் என்ன பண்ணுறேன்னா எடிட்டில் உள்ள வந்துட்டு ஃபில் அப்படின்ற பட்டனை நான் வந்து டிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கணும். இந்த பிளெண்டிங் மோடுன்றதுல வந்து இந்த பிளெண்டிங் மோடில் நார்மல் வச்சுருக்கேன். ஒபாசிட்டி வந்து 100ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கலர் வந்து அடாப்டேஷன் ஆக்கிது. ஸோ அதை வந்து டிக்கில் தான் இருக்க போகுது. ஸோ நான் இதை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓகே தான் பண்ணுறேன். ஓகே பண்ணலாம். அது எப்படி ஃபில் ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஃபில் ஆன படம் இப்படி இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஃபுல் சைஸில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபில் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ ஃபில் ஆன உடனே இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் அதை அடாப்ட் பண்ண உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மெர்ஜ் ஆன மாதிரி அழகாக எப்படின்னா அதை கட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே அது காட்டாது. ஸோ இது ஒரு வகை. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். என்னன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தோட அந்த படத்தை வச்சு பண்ணிட்டீங்க, வேற படத்தை வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த படத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு
அதே மாதிரி நான் மறுபடியும் எக்ஸ்பெண்ட் பண்ண போறேன். எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எகைன் மறுபடியும் 1920 இல்லை அதை விட்டு 1920 விட்டு 1280 வச்சு நான் பண்ண போறேன். வேற ரெசல்யூஷன் வச்சு நான் பண்றேன். ஸோ இங்க வச்சிருக்கேன். ஸோ 72 ரெசல்யூஷன் இருக்குது, அதனால இந்த படம் பெருசா காட்டுது. ஸோ இந்த படத்தை எனக்கு ஏற்றமா நான் என்ன பண்ண போறேன்னா, கரெக்டா சென்டர்ல கொண்டு வந்து வைக்க போறேன். ஸோ சென்டர்ல எனக்கு ஏற்றமா நான் இங்கே கரெக்டா சென்டர் பாயிண்ட் எடுத்து வந்து வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ எனக்கு சென்டர் பாயிண்ட், எனக்கு இந்த அளவுக்கு இந்த படம் இருந்தால் போதும் இல்லையா? ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த படத்தை செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அந்த படத்தை மேலே ஜஸ்ட் டிக் பண்ண உடனே அது செலக்ட் ஆயிடுச்சு. படம் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்ததான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட்ல உள்ள போயிட்டு இன்வெர்ஸ்ல போய் செலக்ட் பண்றேன். இன்வெர்ஸ் செலக்ட் ஆன உடனே அந்த படத்தை விட்டுட்டு சைடு இருக்கக்கூடிய அந்த காலியா இருக்கக்கூடிய இடத்த மட்டும் அப்படி எடுத்துக்கிச்சு. அடுத்ததான் எகைன் மறுபடியும் செலக்ட்ல உள்ள போறேன். மாடிஃபை அப்படிங்கிற இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட், அதை போய் டிக் பண்றேன். எக்ஸ்பெண்டோடைய சைஸ், பிக்சல் சைஸ் வந்து 5 இருக்குது. நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நான் 5 ஓகே பண்ணிட்டேன். நேர எடிட்ல உள்ள வர, ஃபில்ல கண்டென்ட் அவர் இருக்குது. ஆப்ஷன்ஸ்ல வந்து கலர் அடாப்டேஷன் ஆயிக்குது. ஸோ பிளெண்டிங் த நார்மல் ஒபாசிட்டியில வந்து 100% வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் நான் ஓகே பண்றேன். ஓகே பண்ண உடனே அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெண்ட் ஆகி அது மெர்ஜ் ஆன மாதிரியே தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது வந்து வீடியோகிராஃபர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். தட் மீன் வீடியோ எடிட்டிங்க்கு மட்டும் யூஸ் ஆகும்னா கண்டிப்பா கிடையாது. இந்த எக்ஸ்பெண்ட் மேட்டர் நிறைய இடத்துக்கு போட்டோஷாப்க்கு நம்ம போட்டோ ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன்.